அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்ல பைத்திஹி அஜ்மாயின் அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய பேரன்பு உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது சிறிய வகை இணை வைக்குதல். அருமையான நேயர் பெருமக்களே, எந்த இறைவனை ஓரிரை கொள்கையாக பின்பற்றி நாம் ஆள்கிறோமோ அந்த இறைவனை நாம் முழுமையாக நம்பிக்கை கொண்டு அந்த இறைவனுடைய வாக்குறுதியின் அடிப்படையிலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்வியலையும் யார் சரியாக பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்களே உண்மையான முஃமின்களாக இருக்க முடியும். யார் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் விட்டு வேறு வழியை தேடிக்கொள்கிறார்களோ அவர்கள் இணை வைக்கிற விஷயத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறார்கள் என்று நமக்கெல்லாம் தெரியும். சிறிய வகை இணை வைப்பு என்றால் என்ன? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக மஹ்மூது பின் ரபீத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறியதாக அஹ்மத் என்கிற கிதாபில் 23,630 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபா பெருமக்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிற பொழுது, உங்களிடத்திலே சிறிய வகை இணை வைக்கக்கூடிய விஷயத்தை நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள். இப்போ சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைக்குதல் என்பது நீங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள், எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் உங்களிடம் சிறிய வகை இணை வைப்பின் விஷயத்திலே நான் பயப்படுகிறேன் என்று சொல்வது எங்களுக்கு புரியவில்லை யா ரசூலுல்லாஹ், அதற்குண்டான விளக்கம் என்ன, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்களேன் என்று கேட்கிற பொழுது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு சொல்வார்கள், ரியா என்கிற முகஸ்துதியை உங்களிடமிருந்து நான் பயப்படுகிறேன் என்று சொல்வார்கள். முகஸ்துதி என்பது நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் செய்கிற ஒவ்வொரு அமல்களும் இருக்கிறதே, அந்த அமல்கள் அனைத்துமே படைத்த ஒருவனுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி இருக்க வேண்டுமே தவிர, நாம் செய்கிற நல் அமல்களை 4 பேர் நம்மை பார்த்து புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டியோ, 4 பேர் நம்மளை பார்த்து தொழுகையாளி, நோன்பாளி, அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர் என்று உலகத்திலே புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, புகழ் விரும்பியாக யார் ஒருவன் தன்னை இபாதத்துகளில் ஈடுபடுத்தி கொள்கிறானோ அத்தகையவனை நினைத்துதான் நான் இப்படி சொன்னேன். இது சிறிய வகை இணை வைப்பாக இருக்கிறது. எந்த அல்லாஹுக்காக வேண்டி தொழுக வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், எந்த அல்லாஹ்விற்காக வேண்டி உங்கள் வாழ்வை நீங்கள் பரிசுத்தமாக்கி வைத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் விடுத்துவிட்டு 4 பேர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, அடுத்தவர் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி உன் வாழ்க்கையில் செய்கிற சிறிய பெரிய அமல்களை அடுத்தவர் பார்க்க வேண்டும் என்கிற முகஸ்துதிக்காக வேண்டி செய்யப்படுகிற அந்த அமல் இருக்கிறதே, அத்தகைய அந்த மனிதன் இருக்கிறானே, அத்தகைய அந்த மனிதன் சிறிய வகை இணை வைப்பில் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறான். ஆகையினால் தான் அத்தகைய முகஸ்துதியா என்று சொல்லப்படுகிற ரியா என்பதை நினைத்து நான் பயப்படுகிறேன் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபா பெருமக்களிடத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். நீங்கள் உங்கள் அமல்களை உலகத்தில் உள்ளவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கிறார்களே சில நபர்கள், அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் எந்த மனிதருடைய விஷயத்திலே நம்மை பார்த்து 4 பேர் புகழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த மனிதரிடத்தில் போய் நீ செய்த அமல்களுக்குண்டான கூலியை கொடு என்று கேளுங்கள். அவர்களால் கொடுக்க முடியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்லுவார்கள். எந்த ஒரு மனிதன்
தான் முகஸ்துதிக்காக வேண்டி, பிறர் பாராட்டுதலுக்காக வேண்டி, பிறருடைய புகழ்ச்சிக்காக வேண்டி அமல் செய்கிறார்களோ அத்தகையவர்கள் சிறிய வகை இணை வைப்பிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். ஆகையினால் யார் யாரெல்லாம் புகழ வேண்டும் என்று விரும்புகிறாயோ அத்தகையவர்களிடத்தில் நீ போய் அதற்குண்டான கூலியை பெற்றுக்கொள். சாத்தியமே கிடையாது. அருமையான பெருமக்களே, இன்றைக்கு அதிகமான மக்களில் இபாதத்துகளில் நேரம் செலவழிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். ஒரு சில நபர்கள் தன்னுடைய இபாதத்தினுடைய விஷயத்தை புகழுக்காக செய்கிறவர்களே, பாராட்டுக்காக செய்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் தொழுகுவது சிறிதளவு, நாம் நன்மைகளை செய்வது சிறிதளவு, தான தர்மங்கள் செய்வதோ சிறிதளவு. நம்மிடத்தில் எவ்வளவு நன்மைகள் இருக்கும் என்பதை நம்மால் அறிய முடியாது. ஆனாலும் அதிலேயும் முகஸ்துதிக்காக வேண்டி செய்வது என்பது ஏற்றமல்ல. நபி அவர்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறார்கள். நாம் செய்கிற நல்ல அமல்கள் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும், நமக்கு பாவத்தை சேர்ப்பதாக இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே புரிந்து கொண்டு நல்ல அமல்கள் செய்வோம், நல்லருள் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.